ஏய் யாருனே என்ன வேணும்? ஒரு 10 நிமிஷம் பொறு தம்பி, வந்து சொல்றேன். ஏய் நில்றா, சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. ஏய் வந்து சொல்றேன்ல, அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற? புலி கீழே இருந்து மேல வந்துருச்சுடா. நான் உங்களை பார்க்க வரல, யாரு உள்ள இருக்கா அவனை பார்க்க வந்தேன். யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? ஏய் யாரா நீ? என்னடா முடிச்சிட்டு இருக்க? கிங்கு வந்திருக்கு, முடிடா. ஆமா நான் டிக். என்ன அடி அடிக்கிறான்? ஓய் யாரா நீ? வேற எதுக்கு? குடிச்சத வாங்கிக்க. ஏய் கிளம்புடா, நீங்களும் போங்க. Sorry, I haven't been around. என்னடா வழிய மறிச்சு லுக்குடு? நீ கொஞ்சம் ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. முதல்ல வேண்டா வா. பெரிய அண்ணா வம்பு வச்சுக்காத, அழிஞ்சு போயிடுவேன். எவன்டா பெரிய அண்ணன்? அப்பாவிகளை கிட்னாப் பண்ணி பணம் பறிக்கிறவனாடா பெரிய அண்ணன். டுமுக்கு யாரு அப்பாவி? இந்த கார்த்தி அப்பாவி. பெரிய அண்ணா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவரு பணம் 180 கோடியை கொள்ளடிச்ச திருட்டு ராஸ்கல் அவன். அதுல பாதி பணம் என்னோடது, அப்புறமா வந்து வைக்கிறேன். நந்தா நாட்ட சொல்லு. இவ்வளவு பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன்டா அங்க இருக்க? நீ நந்தா கூட வந்துரு. பெரிய அண்ணாவை எதிர்த்து பகைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும்னு எனக்கு தெரியும்டா. அந்த நந்தா எங்களெல்லாம் அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னா. இவனை நம்ம கஸ்டடியில அந்த நந்தாவை தேடுங்க. இவன் சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா கொலை பண்ணிடுங்க. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனக்காகவா இல்ல இதுக்காகவா? இந்த மாதிரி தம்பி, நாங்க இதுக்காக தான். நாராயணா நாராயணா, ஏண்டா ஆங்கிற காசமா நிறைய நடிக்காதடா. ஓ ஷிட். அது டயலாக்லாம் கரெக்ட்டா தான் பேசினேன். அந்த பாட்டு விஷயத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இத பாருங்க மேடம், எனக்கு மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்? உனக்கு பேமெண்ட் அதிகம், இதுல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேறயா? ஏய் டாப் எங்கடி சொல்லுது? உன்னதான்டா. ஏய் இங்க பாரு, உடம்ப பத்தி பேசாத. இந்த அம்மா பெரிய தமனா மாதிரி இருக்காங்க பாரு. ஏய் என்ன பண்ணி கழிச்சிட்ட நீ? அப்படியே சும்மா வந்து அழுதுகிட்டு இருந்தா அவ்வளவுதான். அத கூட நம்ம தான்டா அழுதா. அவ கூட நமக்கு என்னடா பேச்சு? என்ன பண்ணுமா? வெளிய தூக்கி போடு. நான் இருக்க மாட்டேன். ஏய் எல்லாரும் இறங்குங்க. அப்ப எங்க பேமெண்ட் பாவி பணத்தை கட்ட தூக்கி காட்டுறாளடா. ஐயோ ஹலோ. சாரி ஹேண்ட்சம். சாரி எதுக்கு டார்லிங்? உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். உனக்கு என் மேல கோவமே இல்லையா? கோவமா எதுக்கு? ஒரு பெரிய அமௌண்ட்டை லம்பா அடிக்கணும்னு பிளான் போட்டேன். அதுக்கு நீயும் அண்ணனும் ஹெல்ப் பண்ணிட்டீங்க.
ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு பணம் கிடைக்கணும்னா முதல்ல நாங்க கிடைக்கணுமே. கிடைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா. கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி. கஷ்டப்பட்டு சாதிக்கும் போது கிடைக்குது பாரு, அதுலதான் மஜா. கூல் கை. ஹலோ பிரதர், இன்னைக்கு தான் வந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. நீ எங்க இருக்க? எப்படி இருக்க பிரதர்? எனக்கு என்ன பிரதர், எப்பவுமே கிங்கு தான். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேப்போம். நானும் ஸ்ரிஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது, நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நார்த் இந்தியன் ட்ரெஸ்னு ஒண்ணு இருக்குமே, அது என்ன ஸ்ரிஷா? ஷேர்வானி. ஷெர்வானி வாங்கணும், டான்ஸ் பண்ணணும், அமர்கலப்படுத்தணும். நீ என்ன போட்டு தள்ளிட்டு பெரிய அண்ணா கிட்ட பேர் வாங்கணும்னு வந்திருக்க. ரொம்ப பில்டப் பண்ணாத. பெரிய அண்ணா உன்னை மிரட்டி இருக்கான், என்ன கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்கான். அந்த வேலையாத்தான் இப்ப வந்திருக்கு. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஷார்ப் பிரெயின். பகவான் போனதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு என் உதவி தேவைப்படுது. பெரிய அண்ணா முக்கியமா நீ முக்கியமான்னு யோசிச்சு பார்த்த, நீ இடையில வந்தவன். அதனால பெரிய அண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்டேன். அவரு இப்ப வந்துருவாரு. இதெல்லாம் கேட்கும்போது உன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சுல பிரதர்? ரொம்ப போர் அடிக்கிறிய ஜிகே. நான் வேற முடி வெட்ட போகணும் நாளைக்கு. எதுக்கு அவசரம்? உட்காரு பிரதர். அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரு, வன்முறைங்கிறது இருக்குற ஆயுதம், ரெண்டு பக்கமும் குத்துன்னு. நாம பிறக்கிறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சுட்டு தாண்டா கருவாவே உருவாரோம். பிறக்கிறதுக்கு அப்படின்னா பொழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல, அங்க எப்படி? வாட் நெக்ஸ்ட்? செல்லுங்கடா. கிருஷ்ணன் கூட வா. ஏய் ஏய், என்ன எமோஷன் பண்ணாத, டெமாலிஷன் பண்ணிடுவேன். வா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அவனை நீயும் தேடு, நாங்களும் தேடுறோம். அவன் உனக்கு கிடைக்கலனாலும் நீதான் சாவ, எங்களுக்கு கிடைக்கலனாலும் நீதான் சாவ. என்ன தானே மிரட்டிட்டு போறான்? அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அண்ணா, எனக்கு நம்ம அவன் தூக்கிட்டு போன மாதிரி தெரியலண்ணா. அதுவே இஷ்டப்பட்டு போன மாதிரி தெரியுதுண்ணா. இன்னுமா நான் உனக்கு புரியல? ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல, இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருண்ணா. அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுனீங்க. உன்னை பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு. தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த. ஒண்ணுமில்லாத அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லைன்னு அந்த மேடம். அவங்க டாடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களை இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல என் உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மையிலேயே புல்லட்ட உள்ள இறக்கிடுவேன். எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டதை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான். ஆனா பொண்ணுங்களை எடை போறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிரிக்காலதான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல, ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வரல, இவ்வளவு பிரிய வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல. ஆசை இல்லன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜிகே கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும், அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும். எப்ப இருந்தே என்னை பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்க ஆரம்பிச்ச? நீ புல்லட் இல்ல சாக்லேட்னு தெரிஞ்சதுல இருந்து